வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 3/8/2025 விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். கடக லக்கணம். இருப்பு இன்று 2 நாழிகை 29 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:03. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:45 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 7:24 வரை விஷாகம், பின்பு அனுசம். நாமயோகம் இன்று காலை 6:48 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று காலை 9:45 வரை கௌளவம், பின்பு இரவு 10:39 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 7:24 வரை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாமுங்க. அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துமுங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் பூம்பல்லக்கில் பவனி வரும் காட்சி. சகல நதி தீரகங்களிலும் பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு விழா மிக விமர்சனையாக நடைபெறும் கூடுமுங்க. அதே போல் காவிரி ஆற்றில் மிக அற்புதமான ஒரு ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக நடைபெறக்கூடுமுங்க. அப்போ இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களை வழிபாடு செய்து வர உங்களுக்கு இன்பங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆடிப்பெருக்கு இருக்குங்க. அப்போ நல்ல மணவாளன் அமைய இந்த நாளை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்குங்க. அப்போ இதனை 18ஆம் பெருக்கு என்றும் கூறுவார்கள்ங்க. அப்போ நதியை பெண்ணாக வணங்கக்கூடிய ஒரு நாளும் இந்த ஆடிப்பெருக்கு என்று தாங்க. அப்போ நதிகளை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீர்வளம் பெருகும் என்பது நம்பிக்கைங்க. அப்போ புத்தாடை அணிந்து சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் மற்றும் வடகம் முதலான பதார்த்தங்களை எல்லாம் எடுத்து சென்று நதிக்கரைகளில் அமர்ந்து நதிகளை தாயாக கருதி பூஜித்து விருந்துண்டு மகிழ்வார்கள்ங்க. அப்போ இந்த தினத்தில் செய்யப்படக்கூடிய மங்கள காரியங்கள் பன்மடங்கு பலன்கள் தரும் என்பது ஐதீகம்ங்க. அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆற்றில் குளித்து ஆற்றங்கரையில் ஒவ்வொருவரும் பூஜை செய்ய ஒரு இடத்தை பிடித்து கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து பசுஞ்சாணத்தால் மெழுகி அதன் மேல் வாழை இலையை விரித்து பிள்ளையார் சிலை வைத்து அதன் முன்பு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவார்கள்ங்க. அப்போ ஆற்றங்கரைக்கு போகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு முறத்தில் வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழம், பூ, ரவிக்கை துணி, காதோலை, கருகுமணி, திருமாங்கல்ய சரடு என்று ஒரு பெண் விரும்பி ஏற்கக்கூடிய அனைத்தும் வைத்து மற்றொரு முறத்தில் மூடி எடுத்து செல்வார்கள்ங்க. அப்போ ஆற்றங்கரையில் இவற்றை வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வணங்குவார்கள்ங்க. அப்போ இந்த நன்னாளில் கணவனுடைய நலனுக்காக பிரார்த்திக்கும் ஒரு நாளாகவும் சொல்லலாமுங்க. காதோலை, கருகுமணி, காப்பரிசி வைத்து பூஜை செய்யும் கன்னி பெண்கள் சீக்கிரமே நல்ல கணவனை அடைவார்கள் என்பது நம்பிக்கைங்க. அப்போ தானிய அபிவிருத்தி, அதாவது பயிர்கள் செழிக்க அருளும் அம்பிகையை பெண்கள் வம்ச அபிவிருத்திக்கு, அதாவது நற்குழந்தை பேரு வேண்டி வழிபாடுகள் நடத்துகிறார்கள்ங்க. அப்போ குலம் விளங்க நல் வாரிசுகள் அமைய அம்பிகையை மனமுருகி பிரார்த்தனை செய்வார்கள்ங்க. இந்த ஆடி பெருக்கன்று பெண்கள் தாலி, அதாவது பெருக்கி போடுவார்கள்ங்க. அதாவது
இதன் மூலம் கணவருடைய ஆயுள் அதிகமாகும் என்ற ஒரு நம்பிக்கையும், புதுமண பெண்கள் ஆடிப்பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிறை மாற்றியும் கொள்வார்கள்ங்க. அப்போ ஆடிப்பெருக்கு தினத்தன்று மறக்காமல் விரதமிருந்து வீட்டில் பூஜை செய்யுங்க. வீட்டில் நாம் செய்யக்கூடிய பூஜை செல்வத்தையும் அமைதியையும் பல மடங்கு பெருக அருள் புரியுங்க. பூஜையை வீட்டிலேயே எளிய முறையிலும் செய்யலாமுங்க. அப்போ வீட்டில் பூஜை செய்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பூஜை செய்ய ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்க. பூஜை அறை இருந்தால் பூஜை அறையில் செய்யலாமுங்க. அந்த இடத்துல சுத்தம் செய்து பசுஞ்சாணத்தால் மெழுகி அதன் மேல் வாழை இலையை விரித்து பிள்ளையார் சிலை வைத்து அதன் முன் அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டுங்க. ஒரு தாம்பலத்தில் வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், பழம், பூ, ரவிக்கை துணி, காதோலை, கருகுமணி, திருமாங்கல்ய சரடு என்று பெண்கள் விரும்பி ஏற்கக்கூடிய அனைத்தையும் வைக்க வேண்டுங்க. பின்பு தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சூரிய பகவானையும் நீங்கள் வணங்க வேண்டுங்க. அப்போ வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்களாக இருந்தீங்கன்னா ஒருவர் சுமங்கலி பூஜை நடத்துவார்களுங்க. அதன் பிறகு அந்த பெண் தனது வீட்டு சுமங்கலி பெண்களுக்கு புதிய தாலி கயிற்றை கொடுப்பார்களுங்க. அதை அவர்கள் அணிந்து கொள்வார்களுங்க. திருமணம் ஆகாத பெண்களும் தாலி சரடு போன்ற மஞ்சள் கயிற்றை அப்போது காவிரி எண்ணெயை வணங்கி கட்டி கொள்வார்களுங்க. அப்படி செய்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கைங்க. புனித நதிக்கரைகளுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியாதவர்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு சொம்புல தூய்மையான தண்ணீரை ஊற்றி அதில் மஞ்சள் தூள் போட்டு நிவேதனம் வைத்து 7 புனித நதிகளுடைய பெயரை கூறி வணங்கினீங்கனாலே போதுங்க. அதோடு இந்த நாளில் மகாலட்சுமி மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பதாகவும் ஒரு ஐதீகம்ங்க. ஆகையால் குபேரனையும் மகாலட்சுமியும் இந்த நன்னாளில் வணங்குவதால் குறைவற்ற செல்வம் வீட்டில் நிலைக்கக்கூடுங்க. அப்போ இதன் மூலம் அறிவியலும் முன்னோர்களுடைய வைத்தியமும் இருக்குங்க. அறிவியல் ரீதியாக பார்ப்போமானால் மஞ்சள் என்பது கிருமி நாசினியாகவும், மஞ்சள் தடவிய கயிற்றை ஆடிப்பெருக்கு அன்று மாற்றிக்கொள்வதன் மூலம் கிரகங்களில் இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுக்கள் கிருமி நாசினியாக செயல்படும் மஞ்சள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் இதெல்லாம் இருந்து காக்கக்கூடிய ஒரு வண்ணமாக அமைஞ்சிருக்குங்க. அன்றைய தினத்தில் உறவினர்களுடன் கூடியிருக்கக்கூடிய ஒரு சூழலும் அவர்களுடைய மனமும் மகிழ்ச்சியான ஒரு சூழலையும் இருப்பதனால கிருமி நாசினியும் அவர்களுடன் இணைந்து அவர்களை பாதுகாக்கும் அரணாக செயல்பட துவங்குகிறதுங்க. இதுவே ஆடிப்பெருக்கன்று மாங்கல்ய கயிறு மாற்றுவதன் ரகசியமாகுங்க. ஆகவே இந்த சுமங்கலி மற்றும் கன்னி பெண்கள் யாவரும் இந்த நாளை நீங்கள் தவற வேண்டாமுங்க. ஏனென்னா சமயமும் ஆரோக்கியமும் சார்ந்த நமது முன்னோர்கள் சொன்ன வைத்திய முறையும் இதுதாங்க. அதனால் இந்த ஆடிப்பெருக்கன்று இதை நீங்கள் முறையாக கடைபிடித்தாலே போதும், உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறி கொடுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ பிரதிஷ்டை செய்ய சிறந்த நாள், மர வேலைகளை தொடர மிக நல்ல நாள், களை செடிகளை அகற்ற மிக ஏற்ற நாள், சிகை அலங்காரங்கள் செல்ல மேற்கொள்ள மிக உகந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணம் இருப்பு இன்று இரவு 10:55 மணி முதல் 12:39 மணி வரை, ரிஷப லக்கணம் 12:40 மணி முதல் 2:41 மணி வரை, மிதுன லக்கணம் 2:42 மணி முதல் 4:53 மணி வரை, கடக லக்கணம் 4:54 மணி முதல் 7:05 மணி வரை, சிம்ம லக்கணம் 7:06 மணி முதல் 9:07 மணி வரை, கன்னி லக்கணம் 9:08 மணி முதல் 11:07 மணி வரை, துலாம் லக்கணம் 11:08 மணி முதல் 1:13 மணி வரை, விருச்சக லக்கணம் 1:14 மணி முதல் 3:24 மணி வரை, தனுசு லக்கணம் 3:25 மணி முதல் 5:34 மணி வரை, மகர லக்கணம் 5:35 மணி முதல் 7:26 மணி வரை, கும்ப லக்கணம் 7:27 மணி முதல் 9:09 மணி வரை, மீன லக்கணம் 9:10 மணி முதல் 10:50 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்து இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை,
7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹொரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹொரை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சூரிய ஹொரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சூரிய ஹொரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜகிரகம் என்று அழைப்பார்களுங்க. அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சூரியன் தாங்க. அப்போ சூரிய ஹொரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், வழக்கு தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக நற்பலன்கள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் மேல் அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து பேசணுனாலும் சரி, அரசு சார்ந்த ஏதாவது முயற்சிகள் பண்ணணுனாலும் சரி, சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாதிரியான செயல்களை செய்யலாமுங்க. அதே போல் இந்த நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம். அதே போல் இந்த ஹோரையில், அதாவது சூரிய ஹோரையில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது நல்லதல்லங்க. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றதல்லங்க. அதனால் சூரிய ஹோரை அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்க உங்களுக்கு மிக அற்புதமான நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக ஏற்ற நாள்னா அது இன்றைய நாள் தாங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் சூரியனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உண்டாகக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கடகம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களையும் நல் சிந்தனைகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு புதிய காரியங்களும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்காமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் புதன் சூரியனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்கு. 6ஆம் பாவத்தில் செவ்வாயும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அதிகமாக சிந்திப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, யாரிடமே கோபப்படாதீங்க, யதார்த்தமான குணங்களுடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதே போல் விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான தயார் நிலையில் இருங்குங்க. அப்போ உங்களுடைய அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுவதால் இன்றைய நாள் பலன்களும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே பொறுமையுடன் செயல்படுவது மிக அவசியம்ங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று அரசு சார்ந்த ஏதாவது காரியங்கள் இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக நல்லது. பெரியவர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மதிப்பு உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடுங்க. அதனால் இன்றைய நாள் மறைமுகமான ஏதாவது எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காலையிலேயே பார்த்தீங்கன்னா வழக்கமான பணிகளை மட்டுமே நீங்கள் ஈடுபட்டு செய்வது நல்லது. பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு மனதில் உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதே போல் தாய் வழி உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிலருக்கு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. வியாபாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான சூழ்நிலைகள், லாபங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனம் எடுத்து அதில் நீங்கள் எடுத்து செயல்பட வேண்டியது நல்லது. ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடச் சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைங்க. அதனால் கடவுள் அருளால் தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதனால் வேலை தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுவதால் அதுலேயும் கொஞ்சம் முதலீடுகளை கொஞ்சம் குறைத்து போடுவது நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் சில குழப்பங்கள் எல்லாம் நேரலாமுங்க. இப்போ கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லை. அதனால் உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் கலைத்து விட்டு மகிழ்ச்சியை பராமரிக்க என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது மிக நல்லது. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. விட்டு கொடுத்து போங்க. இன்றைய நாள் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று எதையுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு நிதி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. அதனால் பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் நீங்கள் பணியாற்ற வேண்டியது, திட்டமிட வேண்டியதெல்லாம் நல்லதுங்க. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு மனதளவில் சில பதட்டங்கள், பாதுகாப்பின்மை உணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் தோல் பிரச்சனைகள், எரிச்சல் இந்த மாதிரியான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் மிக கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. அதே போல் தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளிடம் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்க போது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் தேவைப்படுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க ஏற்படுது. எதிர்பாராத சில பயணங்கள் ஏதாவது அமைஞ்சிச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவலைகளையும் உங்களுக்கு மனவேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் புதன், சூரியனுடைய பயணமும் இருக்கு. 4ஆம் பாவத்தில் கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு, சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படும். உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே தைரியத்துடன் எடுத்து வைக்கலாமுங்க. உங்களுடைய கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொண்டை தொடர்பான சில வழிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல் வடிவத்தில் மாற்றுவதற்கான சில எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது.
புதிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அப்போ காரியங்கள் அனுகூலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. உங்களுடைய முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மிக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களோட சில ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சில சக ஊழியர்களுடைய விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா தொழில் விஷயங்களில் வியாபாரத்தில் பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் உங்களிடம் இருக்கிறதுனால எளிதாக எதையும் சமாளித்து விடுவீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கூட சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு எழக்கூடலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்புகள் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருந்தால் கூட சில பொறாமையான சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன்களில் பார்த்தீங்கன்னா திருப்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் லாபம் ஒரு வகையில் நல்லபடியாக இருந்தால் கூட உங்களுடைய பணியாளர்கள் அதாவது உங்களுடைய சக பணியாளர்களால் சில தொல்லைகள் தொந்தரவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் தொழில் வேலையில் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படும். இன்றைய நாள் மனதளவில் திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருவரிடமே உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இருவரிடமே பார்த்தீங்கன்னா காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தாங்க இருக்க போகுது. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சந்தோஷத்திற்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண குழந்தைகளுடைய முயற்சிகள் இன்றைய நாள் தேவைப்படுதுங்க. அவர்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வுகளில் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு போதுமானதாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய சேமிப்பு நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியமான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதோட தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. சிந்தனையற்ற பேச்சுக்களை இன்றைய நாள் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணைவருடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையுடன் செல்லுவது உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பை தருங்க. அதே போல் உங்களுடைய சிந்தனைகளில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதனால் குழப்பமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டாகக்கூடும். கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் உங்களுக்கு கால தாமதத்துடன் தான் நிறைவேறக்கூடுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஏதாவது விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டால் கூட கொஞ்சம் விவேகமுடனும் நிதானத்தோடும் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் புதன் சூரியனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாயுடைய பயணம் இருக்குது, 6ஆம் பாவத்தில் சந்திரனும், 9ஆம் பாவத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை முடிக்க இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இப்போ இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ நீங்கள் அமைதியான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் நல்ல முடிவுகளை எடுக்க உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடும். உடன் பிறந்தவர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க, நிதானத்தோடு இருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடம்பர செலவுகளை இன்றைய நாள் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லதுங்க. பொருளாதார ரீதியான சில நெருக்கடிகள்லாம் இருந்தால் கூட அது இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. முக்கிய ஆவணங்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து சில உதவிகளும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதால் எதுலேயுமே உங்களுக்கு தைரியம் ஆற்றலும் உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்யோன்யம் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாக காண்பீங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில பயணங்களை எல்லாம் மேற்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லதுங்க. அதனால் இன்றைய நாள் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அலுவலகத்தில் பணிச்சுமையின் காரணமாக உங்களுக்கு உடல் அசதிகள், மன சோர்வு இதெல்லாமே ஏற்படக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்களும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. வேலை தொழில் விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. அப்போ எதை கொடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வேகம் அதிகமாக இருப்பதால் எதையுமே எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படுது. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பணிகளை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எதிலுமே சுறுசுறுப்பாகவும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதே போல் உங்களுடைய லாபங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சற்று முந்தைய நாளை விட இன்றைய நாள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள்ல உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் காணப்படுங்க. அதனால் இருவருமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பீங்க இன்றைய நாள். அதனால் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுவது நல்லது. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை உணர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ இருவருக்கும் இணைந்து நேரத்தை சிறப்பாக கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதனால் காதலர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் அவங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் தென்படுது. அதே போல் அவங்களுக்கு சிறு சிறு சுணக்கங்கள்லாம் ஏற்பட்டால் கூட அந்த சுணக்கத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட இருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ள வேண்டியது நல்லது. அதே போல் வெளியிடங்களில் சென்றாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்போடு செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தாங்கன்னு சொல்லலாங்க. அப்போ பணத்தை நீங்கள் பொறுத்தவரையில் பயனுள்ள ஒரு முடிவுகளை எல்லாத்தையும் எடுப்பீங்க. பண விஷயங்களில் நீங்கள் கவனமுடன் இருப்பீங்க. எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்கள் சிறந்த ஒரு ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கலகலப்பான ஒரு பேச்சுக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதை உறுத்திய சில கவலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடுங்க. பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதியில் நின்ற பணிகளை எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தாய்மாமன் வகையில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது.
மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன் சூரியனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் கேதுவும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் சுக்கிரன் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் என்றான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் தென்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் தகவல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. வியாபாரம் நிமித்தமான சில வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்குண்டான முயற்சிகளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும் தைரியம் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அதே போல் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுக்கள் எல்லாமே இன்றைய நாள் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நல்லிணக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதே போல் அவங்க போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டா கூட வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாக தென்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் மன தைரியம், ஆற்றல், ஒரு உந்து சக்தியான ஒரு திறமை இதெல்லாமே உங்களிடம் அதிகமாக இருப்பதாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு சளி உபாதைகள், இருமல் போன்ற கிளைமேட் சேஞ்சஸால் சில சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம்,
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த கருவிகள் மூலம் நல்ல உங்களுக்கு லாபங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இழுபறியான சில பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சிறுதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வாகனம் தொடர்பான பயணங்களில் சில மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாயுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள சில முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்கலாமுங்க. எதையுமே தைரியத்தோடு தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உறவினர்கள் வழிகையில் பார்த்தீங்கன்னா சுகமான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுதுங்க. அப்போ கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்பட காண்பீங்க. வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வியாபாரத்துடைய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை எல்லாம் இன்றைக்கி பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அரசாங்கத்தில் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையை சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்களுடைய பார்த்தீங்கன்னா அரவணைப்பு, இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு நீங்கள் போட்ட முதலை விட 4 மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் உங்களுக்கு அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்லிணக்கம் அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களை இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல எளிமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதன்படி இன்றைய நாள் மிக சிறப்பாக ஒன்றைய நாள் உங்களுக்கு அமைய
போகுதுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் உங்களுக்கு அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அவங்களுடைய கல்வி படிப்புக்காக சில செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கையில் இருக்க பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதனால் நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஸ்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதனால இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே மேலே அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாக நடைபெறுங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கைத்தினுடைய ஆதரவுகள் மிக உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் எதிர்பார்த்த வரவு இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் விலகக்கூடும். அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பழைய சிந்தனைகளால் மனதில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு சூழல் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அதே உடனிருப்பவரை பற்றிய ஒரு புரிதல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் புதன் சூரியனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களும் உடன் இருப்பவர்களும் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகக்கூடும். கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ எந்த ஒரு செயலையுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்கள் மீதான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உருவாகுதுங்க. இப்போ எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லலாமுங்க. அப்போ நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. உற்சாகமான ஒரு நாளாகவும் இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இப்போ வாழ்க்கை துணையுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது இன்றைய நாள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான நிலையை உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அப்போ அதனால் வியாபாரத்தில் விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் வியாபாரத்திலையும் உங்களுக்கு தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களும் காணப்படுதுங்க.
வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சில இனிமையான ஆச்சரியங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் பணிகளில் கொஞ்சம் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் எதையுமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. மனதளவில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் இருவருக்கும் மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்து தாங்க உங்களுக்கு வெளிப்படும். அதனால் நீங்கள் நினைக்கிறது தான் அவங்களும் செய்வாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுது. இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கல்வி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்து உங்களுடைய அரவணைப்புலையும் உங்களுடைய கண்காணிப்புலையும் நீங்கள் வைத்திருப்பது மிக மிக நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதனால் அந்த நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திடுவீங்க. அந்த பண நிதி உங்களுக்கு திருப்தியாக இருப்பதால் மனதளவில் தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்குங்க. நல்ல சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு நிலை உங்களிடம் காணப்படுதுங்க. ஆரோக்கியம் இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய மாற்றி தருவாருங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வழியில் உங்களுக்கு சுப செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வாகனம் குறித்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் மேம்படக்கூடுங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய முதலீடுகளில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எதிர்பாராத சில செய்திகள் மூலம் அலைச்சல்களும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் பாராட்டுக்கள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் புதன் சூரியனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் இன்றைய நாள் சிந்தனைகளில் உங்களுடைய திறன்களில் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. கால்நடை பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. கடன் தொடர்பான ஏதாவது சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க.
அப்போ நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுங்க. கலை சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அப்போ மாலை வேளையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு கூடுதலாகவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் அதாவது பங்குதாரர்களாக இருந்தாங்கன்னா அதற்கு உண்டான ஆதாயம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உண்டான அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் மேலதிகாரிகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. அதே போல் கொடுக்கப்பட்ட பணிகளை எந்த ஒரு பணியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மன நிறைவுடன் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதனால் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் எதுலேயுமே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. காதல் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படும். மனம் விட்டு பேசுங்க. நிச்சயம் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையுமே மனம் விட்டு பேசினீங்கன்னா தீர்க்க முடியுங்க. அதனால் உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மனதளவில் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக காணப்படுதுங்க. குழந்தைகள் கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலையே பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் அவங்களுடைய ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதியை பொறுத்தவரை அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுது. நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிதியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் அது அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் இருப்பதற்கான வலிமை உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய மனதளவில் தைரியம் தன்னம்பிக்கை ஆற்றல் எல்லாமே நிறைந்து காணப்படுவதால் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நிறைய காணப்படுது. தைரியத்தோடு இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயமெல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் குடும்பத்தினரிடம் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு மனநிலையை உருவாக்கி கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கல்வி சார்ந்த பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். குடும்பத்தினரிடம் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க இன்றைய நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. இறை வழிபாடு உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும் 4ஆம் பாவத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் சுக்கிரன் குரு பகவானுடைய பயணமும்
9ஆம் பாவத்தில் புதன் சூரியனுடைய பயணமும் 10ஆம் பாவத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அப்ப இன்று உங்களுக்கு துடிப்பான ஒரு நாளாகவும் இருக்கும். இன்று நம்பிக்கையான ஒரு அணுகுமுறை எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளுங்க. ஒரு சிலருக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் மிக சிறப்பான உகந்த நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் நீங்க எடுக்கலாம். இன்றைய நாள் தொழில் ஆரம்பிப்பது, சில விஷயங்களை செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இன்று வியாபாரம் தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு போட்டிகள் உண்டாகக்கூடும். மறைமுக விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல சில நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தந்தையாரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சற்று நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடுங்க. அரசு சார்ந்த விஷயங்கள்ல விவகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மையை தரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உடல் சார்ந்த ஏதாவது விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இங்க எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமும் தேவைப்படுது. உறவினர்கள் வகையில சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்பாக நடந்து கொள்வது உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருமுங்க. ஏன்னா பிள்ளைகள் தான் உங்களுக்கு பெரிய சொத்தாக இருக்கும். எவ்வளவுதான் பணம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தாலும் பிள்ளைகள் ஒழுங்கான முறையில போகும்போது உங்களுக்கு அதிக ஆற்றலும் அதிக சந்தோஷத்தையும் அதுதான் உங்களுக்கு வாரி கொடுக்கும். மற்றவர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது நல்லது. விநாயகர் வழிபாடுக்கு அதிக நலத்தை சேர்த்தக்கூடிய வகையில இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு வளர்ச்சிகள் சுமூகமாக இருக்குங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல உங்களுடைய பணிகளுக்கு மனதளவுல உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல தாங்க இன்றைய நாள் இருக்கு. அப்போ வேலை தொழில் வகையில இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளுங்க. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் அன்பு இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். காதலர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கப்பெறும். இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை வாரி கொடுக்க போகுதுங்க. பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சில மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்பட போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று உங்களுடைய தேவைகளை எளிதாக நிறைவேற்றுவீங்க. அதிக பணம்லாம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால பாதுகாப்புலாம் உணர்வுகள்லாம் உங்களுக்கு அதிகரித்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல சின்ன விஷயங்கள்ல சில ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நிதி நிலைமையில கொஞ்சம் கவனமும் தேவைப்படுதுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய காணப்படும் ஆற்றல், மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் மிகச் சிறப்பாக இருக்குங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை மட்டும் தவிர்த்துருங்க. மிக சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் எல்லாம் சிகப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் தன வரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகளும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதே போல் உங்களுடைய கணவர் இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் பிறந்தவர்கள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் அமைய போகுது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க.
தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் புதன் சூரியனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேதுவும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இப்போ உங்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமாக காணப்படும். இப்போ உங்களுடைய மகிழ்ச்சி இன்று உங்களுடைய செயல்களில் வெளிப்பட காண்பீங்கங்க. ஆன்மீக இசையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்று எல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமதமின்றி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இப்போ முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகலாம். பெற்றோர்களுடைய வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வியாபாரம் மிக சிறப்பாக அமைய போகுது. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க, எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் தாய் வழி உறவினர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க, பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணிகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றீங்கன்னா உறுதி உங்களுக்கு அணுகுமுறையில் இருக்குங்க. உங்களுடைய வெற்றிக்கு உறுதியாக இருப்பது உங்களுடைய உறுதி தாங்க. மன உறுதியினால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. தொழிலில் உங்களுக்கு வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அப்போ உங்களுடைய உண்மையான யதார்த்தமாக நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தப்போ சரியோ 2 பேருமே கலந்து பேசி எந்த ஒரு முடிவுக்கு தெளிவு பிறக்குங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடும். குழந்தைகள் விஷயங்களில் மிக அற்புதமாக இருக்குங்க. அவர்களுடைய எந்த இடத்துல நீங்கள் அவங்க கால் வச்சாலும் அது இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக மாறுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அப்போ சேமிப்பு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீங்க. அதில் உங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. அதே போல் ஏதாவது உங்களுக்கு வங்கி இருப்பில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய மன தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பொறுப்புகள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். புதிய செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. எதிர்பாராத சில செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விவசாயங்களில் நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இன்றைய நாள். தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் புதன் சூரியனுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிக உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வழிகள் வகுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் மன உறுதிப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உணவு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இறை சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகளில் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் ரகசியமான சில ஆய்வுகள் உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்களால் சில அனுகூலம் உண்டாகக்கூடும். அதே போல் பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களுடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகங்களில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாலை வேளையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கடினமான பணிகளை கூட நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் ஆற்றலால் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்பட போகுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உண்மையான மற்றும் நேர்மையான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உண்மையும் விசுவாசமும் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சில சின்ன உபாதைகள்லாம் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இருமல், சளி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. பங்கு வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புத்துணர்ச்சி காரணமாக இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படக்கூடிய மிக ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் மூலம் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினரிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. அதே போல் புதுமையான செயல்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாமே உருவாக்கலாமுங்க. புதுவிதமான பயணங்கள் மூலம் உங்களுக்கு மாற்றங்களும் அனுபவங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் புதன் சூரியனுடைய பயணமும், கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான சில பேச்சாற்றல் மூலம் பார்த்தீங்கன்னா எதையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான வழிகளை எல்லாமே இன்றைய நாள் சிறந்த வழியில முயற்சி மேற்கொள்வீங்க. உங்களுடைய தைரியம், ஆற்றல், தன்னம்பிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்களுடைய வருகையில மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல அனுபவ ரீதியாக பணி சார்ந்த சில முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடன் சார்ந்த ஏதாவது சில பிரச்சனைகள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தால் கூட இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவுகள் உண்டாகக்கூடுங்க. தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். தனவரவில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இன்றைய நாள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீண்ட கால முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டா கூட தேவையான பணம் உங்களிடம் இருப்பதால எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் உங்களிடம் இன்றைய நாள் நிறைய காணப்படுங்க. அப்ப எதிரிகள் வகையில நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்களிடம் நீங்க பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மற்றவருடன் நீங்கள் வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாமுங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தலையிடாமல் இருக்க வேண்டியது நல்லதுங்க. வியாபாரத்துல விற்பனை சற்று சுமாரா தாங்க இருக்கும். இன்றைய நாள் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுடைய வேலை தொழில் விஷயங்கள்ல நல்லபடியாக இன்றைய நாள் முடியக்கூடுங்க. இன்றைய நாள் பங்குதாரர்களால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணி சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படும். ஒரு சில விஷயங்கள்ல நற்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீங்கள் பணியாற்றக்கூடிய விதமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்றைய நாள் எதிர்பாராத விதையில உங்களுக்கு திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அந்த வகையில இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளுடைய கவனத்தை எல்லாம் நீங்க ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளும் வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ தொழில வியாபாரத்துல உங்களுக்கு சில விற்பனை லாபம் இதெல்லாம் சற்று குறைந்து காணப்பட்டா கூட உங்களுடைய திறமைக்கு உண்டான சில வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுங்க. அதனால இன்றைய நாள் எதையுமே நீங்க பொருட்படுத்த வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை போடுங்க. இன்றைய நாள் இல்லாட்ட 2-3 நாட்கள் கழித்து கூட உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு இனிமையான ஒரு அணுகுமுறை உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்லுறவு,
நல்லுறவை பேணக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு புரிந்துணர்வு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. குழந்தைகள் விஷயங்கள்ல கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவங்க எந்த இடத்துல போய் அவங்க போட்டி தேர்வுகள் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்கள் மாணவர்கள் குழந்தைகள் கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைய நாள் எதையுமே நீங்க கவலைப்பட வேண்டாமுங்க. அதே போல அவர்களுடைய ஆற்றலால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அதிகமான ஒரு பணம் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. அதே போல இன்றைய நாள் கடன்கள் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடன்கள் திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதனால இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நேர்மறையான எண்ணங்களும் அதிக ஆற்றலும் தாங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முழு காரணமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய வாத திறமையால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொள்வீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடன் இருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நண்பர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவீங்க. அதே போல் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதரவான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகுதுங்க. அரசு சார்ந்த உதவிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் சூரியனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் கேதுவும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் ராகு சனி வக்கரத்திலையும் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் என்றான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் தென்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் தகவல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. வியாபாரம் நிமித்தமான சில வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்குண்டான முயற்சிகளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும் தைரியம் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அதே போல் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுக்கள் எல்லாமே இன்றைய நாள் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காணப்படுது.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நல்லிணக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதே போல் அவங்க போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டால் கூட வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாக தென்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் மன தைரியம், ஆற்றல், ஒரு உந்து சக்தியான ஒரு திறமை இதெல்லாமே உங்களிடம் அதிகமாக இருப்பதாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் சின்ன ஒரு சளி உபாதைகள், இருமல் போன்ற கிளைமேட் சேஞ்சஸால் சில சின்ன உபாதைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோற்றப்பொழிவு தொடர்பான விஷயங்களில் சிறு மாற்றங்களை எல்லாம் இன்றைய நாள் உங்களால் செய்ய முடியுங்க. அதே பார்த்தீங்கன்னா உலகியல் ரீதியான சில நடவடிக்கைகள் மூலம் உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா மாற்றங்களும் சிறு சஞ்சலங்களும் உருவாகக்கூடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில அலைச்சலுக்கு பின்பு தாங்க கிடைக்கக்கூடும். அதே போல் இழுபறியாக இருந்து வந்த ஏதாவது ஒரு காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியும் தீர்வுகளும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. இன்றைய நாள் உங்களுடைய நேர்மைகளை உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சற்று அதிகரித்து காணப்படுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.